எல்லாரும் பொண்டாட்டி பேச்சுதான் கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்பாங்க. ஏன் உங்க புருஷன் கேட்காமலையா இருக்காரு? ப்ளீஸ். நான் உன்கிட்ட பேசல, என் தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கேன். டேய், இப்ப நீ வர போறியா இல்லையா? சரி வாக்கா. வா. என்ன ராதிகா? பாத்தீங்களா சித்தப்பா? பாத்துட்டு தான் இருந்தேன். ஆனா அவங்களுக்கு நல்ல பதிலடி கொடுத்தமா நீ. இவங்களுக்கெல்லாம் இப்படிதான் கொடுக்கணும். பின்ன நாங்க ஏதோ திருட்டுத்தனம் பண்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கா. கொஞ்சம் கூட அறிவே இல்லாம. ஆனா நினைச்சதை சாதிச்சு மாப்பிள்ளைய கையோட கூட்டிட்டு போயிட்டாலே. அங்க போய் எப்படி நிம்மதியா வாழ போறந்தமா எனக்கு சரியா தெரியல. இந்த கல்யாணம் நடக்கணும் தான் நான் பொறுமையா இருக்கேன் சித்தப்பா. கல்யாணம் மட்டும் முடியட்டும். இருக்கு அவளுக்கு. பெட்டிய தூக்கிட்டு யுஎஸ் போறவ திரும்பி வரவே யோசிக்கணும். அப்படி செய்யறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அப்படி சொல்லு ராதிகா. நம்ம குடும்பத்தோட ரத்தம்னு நீ ஒருத்தி தான் நிரூபிச்சுக்கிட்டு இருக்க. இதே வேகத்தோட ஆரம்பத்திலேயே இவளை அடக்கி வைக்கணும். இது அந்த பையனாச்சே. கன்ஃபார்மா இது அவன் தான். யார் இந்த ஆளு? எதுக்கு நம்மள நோட் பண்றான்? அந்த வட்டிக்காரனோட ஆளா இருப்பானோ? தெரிஞ்ச முகம் மாதிரி இல்லையே. யாரா இருக்கும்? காக்கி பேண்ட் போட்டிருக்காரு. ஒருவேளை போலீஸா? போலீஸ் எதுக்கு நம்மள வாட்ச் பண்ணணும்? ஒரு பழைய பைக்கை திருடிட்டு வந்திருக்கேடா. இனிமே பண்ண மாட்டேன் சார். போ. ஐயா சொல்லியா? 15 லட்ச ரூபா திருடிட்டு போயிட்டான்னு ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுல்ல? ஆமா, கூட பிறந்த அக்கா கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்தை தூக்கிட்டு ஓடனானே அந்த கம்ப்ளைண்ட் தானே? ஆமாங்க ஐயா. அதுக்கு ஐயா அந்த பையன் கருப்புசாமி கோயில் இருக்கான் ஐயா. என்னையா சொல்ற? அவன் தானா? ஐயா அவனே தான். நான் பக்கத்துல போய் தெளிவா பார்த்தேன். அதுதான் உங்களுக்கு நான் கூப்பிட்டேன். நான் அவனை பாக்குறேன்னு தெரிஞ்சதும் அவன் கூட்டத்துல போய் பம்புறான். இவன் அந்த ஃப்ராடு பையனே தான். சரியா, நீ அங்கேயே நின்று அவனை அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இரு. பக்கத்துல எதுவும் போயிடாத. அவன் எஸ் ஆக பார்ப்பான். சரிங்க ஐயா. தள்ளியே நில்லு. நான் இமீடியட்டா இப்பவே கிளம்பி வரேன். சரிங்க ஐயா. எப்போ இந்த கல்யாணம் முடியும்னு திக்கு திக்குன்னு இருக்குக்கா. ஆமா வடிவு,
மாப்பிள்ளையோட அக்கா என்னைக்கு வந்தாளோ அன்னையில இருந்து பிரச்சனை தான். இப்ப கூட பாரு, கோவிலுக்கு வந்திருக்கோமே, நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு போவோம் நினைக்காம வந்த உடனே சண்டை இழுக்கத்தான் பாக்குறா. ஆமா ஆமா, உங்க கொழுந்தனார் வேற கூட கூட பேசிக்கிட்டே இருக்காரு. சும்மா இருங்கன்னு சொன்னா என்ன அடிக்கல்ல வர்றாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு ரகமா இருக்காங்க. என்னதான் பண்றதோ. ஒரு நிமிஷம்க்கா, இந்த போனை மட்டும் பேசிக்கிறேன். ஹலோ. ஓகேக்கா. ஆமாக்கா, நீங்க சொல்ற மாதிரி நானும் அதை தாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சீக்கிரமே எல்லாரும் என்னாச்சு? ரஜினி முகமே சரியில்லையே. யோசிக்காதீங்கக்கா. வடிவு, ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். சரிக்கா. ரஜினி, என்ன எங்க போற ரஜினி? ஏன் ஒரே டென்ஷனா இருக்கிற? நிஷா ஏதாவது சொன்னாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க பையன் ஆளை காணோம். என்னடி சொல்ற? நான் ஃபுல்லா தேடிட்டேன், ஒரு இடத்துல கூட இல்ல. ஏற்கனவே உன் அத்தையும் சித்தப்பாவும் அவனை விடாம துரத்திக்கிட்டே இருந்தாங்க. நான் போய் போய் அவனை கூட்டிகிட்டு வந்தேன். யாருக்கிட்ட எதுவும் சொல்லாதேன்னு சொன்னனே, தலையை ஆட்டிட்டு இப்படி பண்ணிட்டானே. எங்கடி போயிருப்பான்? என்ன கேட்டா எனக்கு என்னமா தெரியும்? இவ்ளோ நடந்திருக்குன்னு உனக்கும் தெரியும்ல. நீயே அவனை தனியா விட்ட. அவன் விஷயத்துல ஏமா நீ இவ்ளோ அசால்ட்டா இருக்க? நான் சொல்லதானே முடியும். கைய புடிச்சுக்கிட்டு கூட்டிக்கிட்டே சுத்த அவன் என்ன சின்ன பிள்ளையா? ஆமாமா, அப்படியே நீ அவனை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாலும் எல்லாருக்கும் சந்தேகம் வரும். எங்க இருந்தாலும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கணும். இப்படி பாத்துக்கிட்டே இருக்கும் போதே பாத்தியா எப்படி எஸ்கேப் ஆயிட்டான்னு? சித்தப்பாவையும் காணுமா, கவனிச்சியா? அவரு கூட்டிக்கிட்டு போயிருப்பாரோ? அவர்கிட்ட எதுவும் உளறி வைக்காம இருக்கணுமேடி. பேசாதே. அக்கா, என்னாச்சுக்கா? இவ வந்தா அதான் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன். சும்மாதான். சித்தப்பா எங்க சித்தி? என்னம்மா நீ எங்க போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போற ஆளா அவரு? அவரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் எங்கேயோ இருந்தாரு. இப்போ எங்க போனாருன்னு தெரியலையே. அக்கா, காலெல்லாம் வலிக்குதுக்கா, வாங்க உட்காந்து பேசுவோம். வா ரஜினி. இல்ல சித்தி, நீங்க 2 பேரும் உள்ள போங்க. திவ்யா அக்கால என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரேன். சரி வாங்கக்கா. நீ போமா. வாங்க போலாம். அண்ணே 2 டீ. சரிங்கண்ணே. மௌன, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், மொத்த குடும்பமும் உன்னை அப்படியே பொத்தி பொத்தி வைக்கிறதுலே குறியா இருக்காங்களே. என்னடா விஷயம்? அது என்ன நடந்துச்சுன்னு நீங்க விசாரிப்பீங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லி கல்யாணத்துல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஒரே அட்வைஸ் சித்தப்பா. நீ என்ன சாதாரண ஆளா? அசந்த நேரம் பார்த்து 15 லட்சத்தை ஆட்டைய போட்டு போன ஆளாச்சே நீ. கில்லாடிதான்டா. என்னாச்சியா? நான் வந்துகிட்டு இருக்கேன். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நீ வாட்ச் பண்ணிட்டாரு. அந்த பையன் ஒரு இடத்துல நிக்காம அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கையா. விட்டுறாதையா, கவனமா ஃபாலோ பண்ணு. சரிங்க ஐயா, பண்ணிட்டே இருக்கேன். இப்போ யாரோ ஒரு ஆள் கூட நின்று டீ குடிச்சிட்டு இருக்கான் டீ கடையில. யாரோ ஒரு ஆள் கூடவா? யார் யாரு தெரியலங்க ஐயா, ஆனா ரொம்ப பழக்கமானவங்க மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆளையும் விட்டுறாத. சரிங்க ஐயா. அந்த ஆளுக்கும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்கும். நான் பக்கத்துல வந்துட்டேன். நீ போனை வச்சுட்டு அவங்கள ஃபாலோ பண்ற வேலையை மட்டும் பாரு. சரிங்க ஐயா. ஆமா, கையில் ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா இல்ல? ஒத்த காசு கிடையாது, ஆல் க்ளோஸ். அடப்பாவி, அதுக்குள்ள 15 லட்சத்தை காலி பண்ணிட்டியா? 15 கோடி கொடுத்தாலும் ஒரே நாள்ல செலவு பண்ண முடியும் சித்தப்பா.
இந்த உலகம் ரொம்ப பெருசு. அப்படி என்னடா பண்ண? கோவால கேசினோல கேம் ஆடின சித்தப்பா. ஜெயிச்சிருந்தா 15 கோடி. போச்சு எல்லாம். சரிடா, போனதுதான் போன. கையில இருக்கிற காசுல கடன் அடைச்சிட்டு போயிருக்கலாம்ல. எப்படியும் கைக்கு பணம் வரும். வந்து என் கடனை எல்லாம் அடைச்சிட்டு எடுத்துட்டு போன 15 லட்சத்தையும் கொடுத்துடலான்னு நினைச்சேன். மொத்தமா அம்பேல ஆயிடுச்சு. நீ ஈஸியா சொல்லிட்ட. ஆனா உங்க அக்கா, என்னால இந்த கல்யாணத்தை நடத்த முடியல, நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும்னு என் காலில் வந்து விழுந்துட்டா. அக்காவா? நிஜமாவா? ஆமாண்டா மௌனே, நானே கல்யாணத்துக்கு 15 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கேன். வட்டி மட்டும் மாசம் 1.5 லட்சம் ரூபாய் கட்டணும். சார் எதுவும் வந்தாலும் எஸ்ஐட்ட கேட்டுங்க சார். எதுக்கு சார் பிடிக்கிறீங்க? விடுங்க சார் அவனை. எதுக்கா? 15 லட்சத்துக்கு சொந்தக்காரன்ல, அதான் அப்படியே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கூட்டு போறேன். யோ, ஜீப்ல ஏத்திங்க அவனை. ஏற வண்டி. சார் விடுங்க சார் அவனை. விடுங்க சார், எதுவும் வந்தாலும் பேசிக்கலாம். விடுங்க சார். யோ, நீ யாரு முதல்ல? அக்யூஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிற? உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவரு எங்க சித்தப்பா. அவருக்கு பெரிய விஐபிலாம் தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஆள் இல்ல. ஆமா, நான் நினைக்கிறது என்னன்னு அப்படியே உள்ள பூந்து கண்டுபிடிச்சிட்டாரு. யோ, இவங்க 2 பேர் பேச்சும் சுத்தமா சரியில்லை. இவன் அடிச்ச பணத்தை பூரா இந்த ஆளுகிட்ட தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஆளையும் சேர்த்து ஜீப்ல ஏத்தியா? சார் சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க சார். இவங்கிட்ட காசு வாங்கி பொழப்பு நடத்தணும்னு எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. நீங்க வேணா அவனை கூட்டிட்டு போங்க. அத எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். சித்தப்பா. டேய் மௌனே, நீ போடா. இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் நானு. நீங்க கூட்டிட்டு போங்க சார். யோ, நீ என்னையா வாயை பாத்துக்கிட்டு இருக்கிற? இவனை ஏத்தியா ஜீப்ல? சரிங்க சார். ஏற வண்டியில. சார் சார் விட்டுருங்க சார். நான் ஒண்ணும் பண்ணல சார். விட்டுருங்க சார். நீ ஒண்ணும் பண்ணாம தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? எல்லாத்தையும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். மரியாதையா வண்டியில ஏறு. தேவையில்லாம பேசி அடி வாங்காத. ஏத்தியா அவன? ஏற வண்டியில. போடா. போ வண்டியில. ஏறா. ரெடியா வண்டியா? யார் அது? அக்கா சார். அக்காவா? யாருன்னு பாரியா? சார் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, அந்த பொண்ணு தான் சார் ஓடி வராங்க. வாமா. சார் சார் அவன் இவன் தானம்மா பணத்தை தூக்கிட்டு ஓடனவன்? சொல்லுமா. நீங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. இப்ப எதுக்கு பின்னால ஓடி வரீங்க? இவனை ஸ்டேஷன்ல வச்சு நல்லா கவனிச்சு பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஐயோ சார் வேண்டாம் சார், தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க. என்னது விட்டுருணுமா? நீங்க சொன்னதும் அப்படியே சல்யூட் அடிச்சு இறக்கி விட்டு போறதுக்கா ஜீப் எடுத்துக்கிட்டு இத்தனை பேர் வேலை கட்டு மெனக்கட்டு வந்திருக்கிறோம்? சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தானே விட சொல்றேன். விடுங்க சார். ஏய் வாயை மூடிட்டு உட்காரு. ஏதாச்சும் பேசினா அவ்வளவுதான். யோ, அவங்கிட்ட என்னையா பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்கிற? திருட்டு பய வாயை திறந்தானா அப்படியே மூஞ்சில ஒரு குத்து விடுறதை விட்டுட்டு பதில் பேசிக்கிட்டு இருக்கிற. டேய் கேட்டல, பேசாம இருக்கணும். இங்க பாருமா, நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்னு அப்படியே தான் இருக்கு. அக்யூஸ்ட பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க எப்படி விட்டுட்டு போக முடியும்? சார் கம்ப்ளைண்ட் நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். ப்ளீஸ் சார், அவனை இப்ப விட்டுருங்க. ஓஹோ, ரொம்ப சௌரியம்தான். நீங்க புடினா பிடிக்கணும், விடுனா விட்டுறணும். எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது?
ஏமா கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான்னு தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. இப்ப திரும்பவும் வந்திருக்கான். எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டாமா? கோயிலுக்கு வந்து ஜாலியா கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஐயோ இல்ல சார், இப்பவும் இந்த கல்யாணம் நின்னுடக் கூடாதுன்னு தான் அவனை விட்டுருங்கன்னு சொல்றேன் சார். அவன் இன்னைக்கு காலையில தான் சார் வந்தான். பொண்ணு வீட்டு ஃபேமிலியும் மாப்பிள்ளை வீட்டு ஃபேமிலியும் எல்லாரும் இங்கதான் சார் இருக்காங்க. இப்போ நீங்க இவனை கூட்டிட்டு போனீங்கன்னா என்னாலேயே இந்த கல்யாணம் நின்ன மாதிரி ஆயிடும் சார். ப்ளீஸ் சார், நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். அந்த அக்கறை இந்த பொறுக்கி பயலுக்கு கொஞ்சமாவது இருக்காமா? ஓ முகத்துக்காக விட்டுட்டு போறேன். யோ அவனை இறக்கி விடுங்கயா. சரிங்க சார். ஏய் வா. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறமா வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு போங்கம்மா. உங்க அக்காவுக்கு தான் நீ தம்பி, எனக்கு எப்பவுமே நீ அக்யூஸ்டு தான். போலீஸ்காரன் ஒருத்தன் முகத்தை பார்த்து அக்யூஸ்டுன்னு முடிவு பண்ணிட்டானா காலத்துக்கும் மறக்க மாட்டான். இதுக்கப்புறம் உன் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு தொலைச்சிருவான். தொலைச்சி ஜாக்கிரதை. இவனை என்னைக்குமே நீ நம்பிடாதம்மா. கூட்டிட்டு போமா. தேங்க்யூ சார். அக்கா நிஷா சீக்கிரம் வா. அந்த போலீஸ் கிட்ட கேட்டா என்ன ஏதுன்னு உண்மை தெரிஞ்சிடும். சீக்கிரம் வா. வா போலாம் வா. வண்டி அடியா. சார் 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 ஒரு நிமிஷம். யாருமா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் முரளியோட அத்தை சார். அவன் எதுக்கு சார் ஜீப்ல ஏத்துனீங்க? ஏமா அது அங்க போய் அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானே. நாங்க அவனை விசாரிக்க வந்தா நீங்க போலீஸே விசாரிக்கிறீங்களா? சார் மொத்த குடும்பமும் கோயிலுக்குள்ள இருக்கு. ஏதாச்சும் பிரச்சனைன்னா கல்யாணத்துல பிரச்சனை ஆயிடும்ல சார். ஏற்கனவே 15 லட்சத்தை தூக்கிட்டு போயிட்டு வந்திருக்கான். அதான் எல்லா விவரமும் தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து கேக்குறீங்க? திருட்டு பயலை உள்ள சேர்த்து வச்சுக்கிட்டு மொத்த குடும்பமும் சேர்ந்துக்கிட்டு என்ன லூசு பயல ஆக்கலாம்னு நினைக்கிறீங்களா? 15 லட்சத்தை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லி அவங்க அக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இப்ப அவனை பிடிச்சி உள்ள போலான்னு பார்த்தா கல்யாணம் நின்னுடும் விட்டுருன்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணுக்காக தான் விட்டுட்டு போறேன். வண்டி அடியா நீ. கேட்டியா நிஷா? நான் சொன்னது உண்மை. நீ போவது நம்புறியா? கரெக்ட் தான். ஆனா அவன் எப்படி வந்தான்? அதான் எனக்கும் புரியல. அதையும் கண்டுபிடிப்போம் வா. ஐயா கருப்பண்ணசாமி, எல்லாரும் வேண்டதை நிறைவேற்றி வை. அம்மா கருப்பண்ணசாமியை மனசு கூட நல்லா வேண்டிக்கிட்டு பொங்க வைக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்க சாமி. கருப்பண்ணசாமி எல்லாரும் நல்லா வச்சுக்கப்பா. ராதிகா பொங்க பானை எடுத்து அடுப்புல வைமா. கருப்பசாமி, எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த கஷ்டங்களும் இல்லாம எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்த தண்ணி அதுல ஊத்துமா. டேய் என்னடாச்சு? என்ன சித்தப்பா, எனக்கு சம்மந்தம் இல்லை, நீங்க பாட்டுக்கு விட்டு வந்துட்டீங்க. டேய் அவங்க நான் சொல்றத கேட்குற மாதிரியா இருந்தாங்க. அதான் டக்குன்னு பிளான் பண்ணி ரஜினி கிட்ட சொல்லி அனுப்புனேன். அவ வந்து சொன்னதை விட்டுட்டாங்கல்ல. ஆமா சித்தப்பா, அக்கா சொன்னதுனால தான் விட்டாங்க. டேய் எனக்கு தெரியாதா? நான் உன் சித்தப்பண்டா, உன்னை அப்படி விட்டுருவனா? நீ தான் என்கிட்ட சொல்லாம பயங்கரமான பிளான்லாம் பண்ணியிருக்க.
சரி விடு, இப்ப பேசலாம், அப்புறம் பேசிக்கலாம். ஏய், இவ ஏன்டி இப்படி அகங்காரத்துல நிக்கிறா? என்ன பண்ண போறாளோ தெரியலையே. ஆமா சித்தி, நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் நானும் கவனிக்கிறேன். அக்கா இவ்வளவு நேரம் இவங்க இல்ல, இப்ப எதுக்கு மறைச்சிட்டு வந்து நிக்கிறாங்க? தெரியலையேடி. நிஷா, பானை அடுப்புல ஏத்தும் போது எங்கம்மா போன? நான் இல்லன்னு காத்துக்கிட்டா இருந்தீங்க, அதான் ஏத்தியாச்சுல, விடுங்க. ஆமா, பானையை யார் அடுப்புல ஏத்துனது? ராதிகாதா, அவதானே கல்யாண பொண்ணு. பூசாரி, இங்க பாருங்க, இது எங்க குலதெய்வம். இங்க என்ன செய்யணுமோ அதை நாங்களே செய்வோம். வேற யாரும் எதுவும் செய்ய தேவையில்ல.